நம்மளை நம்பி பொழைக்கிற நாய் வண்டியை காமிச்சு விட்டதுதான். தூக்குற வண்டி எங்கிட்ட கொண்டு வைக்கணும், அக்பர் பாயிட்ட கொண்டு போய் வைக்கிறான். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலானே, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க போங்க. அண்ணா காலைல இருந்து குடோன்ல தானே இருக்கேன். ஸ்கிராப் லோடு வரும். நீங்க இன்னும் வந்து சார் இல்லையா? 3 மணிக்கு வருதா? சரிண்ணா. வரட்டுண்ணே வரட்டுண்ணே. நான் ஏதோ இப்பதான் சாப்பிட போறேன். யோ யார் அது? இங்க என்ன பண்ற? யாரையா நீ? கேக்குறோம்ல. இவனை உனக்கு தெரியுமா? தெரியாது. இவனை தெரியாதுன்னு சொல்றோம்ல. ஐயா என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஐயா நான் செய்யலையா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா. செஞ்சது அப்புதாயா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா. அவங்க எல்லாம் ஆர்வர்ல இருக்காங்க. ஐயா விட்டுருங்க. நம்மூரை கொண்டு போய் புடையடா. ஹலோ, என்ன பிரியா பிஸியா? ஓகே, I'll call you later. Bye. பிரியா, நான் இல்ல பிரியா, ஸ்பீக்கர். பிரியா, பிரியா, பரவாயில்ல பரவாயில்ல. பிரியா, என்ன பிரியா, நான் என்ன பிரியா பண்ண? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேற? என்ன பிரியா இதுக்கு போய் குழந்தை மாதிரி அழுவுற? எவ்வளவு ஒருத்தி பார்ட்டியில எனக்கு முத்தம் கொடுத்தானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். நான் ராத்திரி பூரா தூங்கல தெரியுமா? நான் என்ன விட ஒன்னதான் அதிகமா விரும்புறேன். ஆனா அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி, உன் மேல சத்தியமா இனிமே எந்த பார்ட்டிக்கும் போக மாட்டேன். தயவு செய்து அழுவாத. ஹலோ ஜெனி, சொல்லுங்க. ஓகே, நான் முன்னாடி மாதிரி காக்டெயில் பார்ட்டி எல்லாம் போறது இல்லைங்க. இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பார்ட்டி தாங்க. ஓகே, பாய். பிரியா, சொல்லு வசந்த். ஒன்னு சொல்லணும், ஆனா சொன்னா திட்டுவ. இல்ல, ப்ராமிஸா திட்ட மாட்டேன். என் மேல சத்தியமா? ப்ராமிஸா? அப்படியே இங்கேயே கட்டி பிடிச்சு லிப் டு லிப் கிஸ் அடிக்கணும் போல இருக்கு பிரியா.
சாமி ஷேடு ஒன்னும் பார்க்கவே இல்லையா? நாளைக்கு பாத்துக்கலாம். எல்லா ஸ்கிராப்பையும் தூத்துக்குடி அனுப்பிச்சாச்சா? இன்னும் ஒரு லோடு பாக்கி இருக்குண்ணா. சீக்கிரம் அனுப்புங்கடா. சரிண்ணா. கரெக்ட் டைம் போய் சேரணும். என்ன அனுப்பிச்சிடண்ணா. இந்த கப்பல் எப்ப கிளியர் ஆக போகுது? இன்னும் ஒரு வாரத்துல கிளியர் ஆகுண்ணா. வாயா. என்ன நாதன், பத்திரத்துல உன் பேரே இல்ல? அதான் உங்ககிட்ட வந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டியார் ஒருத்தர் ஒரு பிரச்சனை இல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் விட்டுட்டு ஆந்திராவுக்கு ஓடிட்டாரு. இப்போ நான் தான் அதுல பிளாட்ஸ் எல்லாம் கட்டி அனுபவிச்சுன்னு இருக்கேன். திடீர்னு அவன் புள்ள வந்து எங்க அப்பா சொத்தை கொடுன்னு கேக்குறான். என்ன பண்றது? நாதா, அப்ப சொத்த புள்ள கேப்பான்ல, ஏதாவது முன்ன பின்ன பேசி பார்த்து சரி பண்ணிடு. அட 50 தரேன்னு சொன்ன, கேட்க மாட்டேன்றான் அவன். நல்லா கேப்பான். நீங்க 250 கோடி ரூபாய் சொத்துக்கு 50 கோடி தருவீங்க. அத வாங்க, அத வாங்கி அவன் அக்கலத்துல வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு ஆந்திரா போயிடுவானா? உசார்தாயா நீ? அதெல்லாம் முடியாது அப்ப. அவன் நீ சரிபட மாட்டான். நான் அந்த 50 உங்ககிட்ட கொடுத்துறேன். நீ அவனை கொன்னுடு. இல்லன்னா ஒவ்வொருத்தனா வருவான், காசை கொடுன்னுவான், கேச போடுறான்னுவான். இது ஆவறது இல்ல அப்ப. இது எவ்வளவு பெரிய கப்பலை கட்ட பாரியால நோட்டு பாக்குற நீ. அப்போ 50க்கு 100 அவங்ககிட்டயே கொடுத்துறேன். நாளைக்கே அவனை முடிச்சிடு. முடிஞ்சா இன்னைக்கே செஞ்சிடு. சரி சரி, உள்ள மட்டும் தட்டி விட்டுரு. எல்லாத்தையும் பசங்க பாத்துப்பாங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஏய் குட்டிமா, வரவா? இங்க வா. கூப்பிடுறாரு அப்புறமா. அவன் யாரு எங்க இருப்பான் தம்பி கிட்ட காட்டு. எல்லாத்தையும் அவன் முடிச்சிருவான். அது இல்ல அப்ப, இது ரொம்ப சிக்கலான விஷயம். நீ கிட்ட இருந்து செஞ்சாதான் சரிப்பட்டு வரும். யோ, தள்ளி நிக்கிறதுனால இவனை என் தம்பி நினைச்சிடாதியா. நான் தான் இதுவும். உருவம் தான் 2, உசுறு 1தான். அவனையே அனுப்புறானும் போது எல்லாம் சரியா இருக்கும். நீ தைரியமா கிளம்பு. நீ சொன்னா சரிதான் அப்ப. ஹலோ, ஒட்டிய கொடுத்துட்டு போயா. சீக்கிரம் முடிச்சிடு. நான் பையர் தானே இது? ஆமாண்ணா. ஐயருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. சாதாரணமா தம் அடிக்க மாட்டானே. டேய் அகிலா, இங்க வா. வந்துட்டேனா? போன வேலை என்னாச்சுடா? ஐயர் அப்பால பாத்துலான்ட்டாருண்ணா. ஏன்? அவர் பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தினீங்கண்ணா. அது ஐயர் கண்ணாலே பாத்துட்டாரு. அதுல இருந்து ஒரு டென்ஷன் ஆகுறாருண்ணா. இந்த சேலம் மைன்ஸ்ல எவ்வளவு லோடு வெளியே போயிருக்குன்னு கணக்கு இன்னும் வரல. அது உங்க அப்பா மெயின்டைன் பண்ண மைன்ஸ்ன்றதுனால அதிகாரிங்க அப்பா கிட்ட எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்களோ அதை விட அதிகமா எதிர்பார்க்கறாங்க. யார் அந்த பையன்? யாரு? உங்க பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கானே அந்த பையன் யாருன்னு கேட்டேன். என் கலவா இல்ல. போட்டுடலாமா? டேய், அவனை போட்டு தள்ளுங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மா சொல்லி வச்சீங்கன்னா போதும். நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. முடியுமா? முதல்ல ஐயர் பிரச்சனை நினைப்பாரு, மொத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், அவர் நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப முக்கியமான ஆள்ரா. ஏன் தெரியுமா? நம்ம அப்பனோட மொத்த சொத்துக்கும் வரவு செலவு கணக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. என்ன, அதனால அவர் சொன்ன மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லி மட்டும் வைங்க. அடிச்சிட்டு கடிச்சிட்டு போறீங்கடா, அப்புறம் நம்ம ஐயர் டென்ஷன் ஆயிடுவோம். புரிஞ்சுதா? மெக்கானிக் அண்ணா, ஆமா, ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒன் ஹவர் கழிச்சு வாங்க, போட்டு வைக்கிறேன். சரி, பஞ்சர் போட்டு வைங்க, நான் அப்புறம் வரேன். சரி வா பிரியா, அது வரைக்கும் பார்க்ல வெயிட் பண்ணுவோம். இங்க உட்காருவோம். வா, இந்த சுடு சுடுது. நம்ம இடத்துல யாரோ உட்கார்ந்திருக்காங்கடா. எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார்.
இது எங்க இடம்? என்ன சார் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ண மாதிரி சொல்றீங்க? இல்லைங்க சார், வேற எங்க உட்கார்ந்தாலும் எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். எத்தனை வருஷமா சார் லவ் பண்றீங்க? ஒரு 7 இயர்ஸா லவ் பண்றோம் சார். இதே இடத்துலயா? ஆமா சார். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது அவங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். ஆனா சரி பண்ணுவேன் சீக்கிரத்திலேயே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லா லவ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். பிரதர், இத்தனை வருஷமா இதே இடத்துல உட்கார்றீங்களே, சூடா இல்ல? பக்கத்துல பொண்ணு இருக்கும்போது சூடாவது குளிராது ஒண்ணும் தெரியாதுங்க சார். ஓகே பாஸ், நீங்க நடத்துங்க. தேங்க்யூ சார். என்ன பிரியா ஒரு மாதிரியா இருக்க? எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா? அதனால என்ன? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன? கொடைக்கானல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போய் நம்ம ஒரு வாரம் சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோ. இருந்தோம்னா அப்புறம் அகைனாலதான் செத்துட்டோம், நம்ம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்போம். உனக்கு எப்பவுமே விளையாட்டுதான். சீரியஸாவே பேச மாட்டியா? அப்போ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்றது உறுதியானது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் போய் ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன். எதுக்கு? இந்த சாக்கல போய் தம் அடிக்கணுமா? நீ இங்க இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். பிரியா, சொல்லு வசந்த். நீ பக்கத்துல இருக்கிறத விட தூரத்துல இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்க பிரியா. ஏன்? ஏன்னா இத்தனை பேருக்கு மத்தியிலயும் என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் பிரியா அழகா தெரியுற. சரி, அப்ப நான் கிளம்பி போறேன். இனிமே என்ன தூரத்துல இருந்து பாத்துட்டு. கூட்டம் தம்பி, அண்ணன் மேல கை வச்ச அவங்கிட்ட பேசக்கூடாது. அவனை தூக்கணும் தம்பி. இப்ப தூக்கணும் அவனை. அண்ணன் கிட்ட பேசுறேன். சரிங்க, என்ன சீக்கா பாக்கெட் கொடுங்க. இந்தாங்க. சொல்றா அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். தேங்காய் கற்பூரம் கொடுங்க. சொல்றா. முதல்ல பக்கத்துல ஒழுதலம்பட்டியில வச்சு ஒருத்தனை செஞ்சீங்களே, அவன் சாகல, உயிரோட தானே இருக்கான். என்னடா சொல்ற? நான் குத்துனா ஆவியா கூட அலைய முடியாது, உசுரோடு இருக்காங்க. நல்லா பாடுறான். அவன் தானா? அவன் மூஞ்ச மட முடியுமாண்ணா? அண்ணாங்கிட்ட சொல்லு, அவனை நான் முடிக்கிறேன். சரிண்ணா, போடுறேண்ணா. உசாரா செய்யுங்கடா, இந்த தடவை அவன் மிஸ் ஆயிடக்கூடாது. ஆரடா கொல்ல தெரிஞ்ச 1000 தலைக்கட்டு பொங்க வச்சு கும்பிடுற ஐயனார அருவாடா இவன். எத்தனை பேர் வந்தாலும் நேருக்கு நேரா எதிர்த்து நிக்கிற பாண்டி நாட்டு சிங்கடா. அவ்வளவுதான் காட்ட முடியும்.
அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.